ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டென்ட் ரைட்டரில் நமக்கு ஸ்பான்சர் கண்டென்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்போயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கிறது பொறுமையாக இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்போயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை பார்க்கணும். டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்க்கு டைட்டில் 15 வேர்ட்ஸ் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் லென்த் மினிமம் 200 வேர்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் 3 ஹெட்லைன்ஸ் இருக்கணும். அடுத்து நம்மளோட இமேஜ் ஒன்று இருக்கணும். நம்ம கொடுக்குற கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்கணும். இது நம்ம ஓனாக நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கான இது கரெக்டாக நீங்கள் இது எல்லாமே எப்போயுமே கொடுத்துடணும். இது கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஸ்பான்சர் கீவேர்ட் கண்டென்ட் இது கொடுப்போம். ஸ்பான்சர் கீவேர்ட் கொடுப்போம் எப்போயுமே. இந்த தடவை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அடல்ட் கண்டென்ட் கொடுக்கூடாது, அதர் பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே இமேஜ் ஒரே கண்டென்ட்டை திருப்பி கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்டெப் 5 இதில் ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நல்லா படித்து பாருங்கள். இங்கே டவுன்லோட் இமேஜ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய சொந்த கண்டென்ட் என்னவா வேண்டாலும் இருக்கலாம். சமையலா இல்லை கேம்ஸோ, எப்போ என்ன கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அது எல்லாமே இமேஜ் எல்லாம் கொடுத்துறீங்க. டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் இமேஜ் இதை டச் பண்ணுறீங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், டவுன்லோட் இமேஜ் இருக்குங்களா, இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா கேலரிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் ரைட்டரில் இந்த ஸ்பான்சர் கீவேர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது உங்களுடைய டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுறீங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஸ்பான்சர் கீவேர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜை பப்ளிஷ் பண்ணணும் உங்களுடைய கண்டென்ட்டில். ஓகேங்களா? பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பான்சர் கீவேர்ட் இங்கே திஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே லாஸ்ட் பாருங்கள் இது வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதை கரெக்டாக ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுக்கணும். ஒவ்வொரு லைனாக அப்படி காப்பி பண்ணி அப்படி கொஞ்சம் இந்த மாதிரியே காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் மொத்தமாக காப்பி பண்ணிங்கன்னா அப்படி மொத்தமாக வந்துடும், ஒரு கட்டுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இங்கே திஸ் கண்டென்ட் இதை காப்பி பண்ணிங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி ஒவ்வொன்றா இதே மாதிரி சின்ன இடைவெளி விட்டு கரெக்டாக இங்கே லாஸ்ட் வரைக்கும் இந்த ஸ்பான்சர் கீவேர்டை கரெக்டாக ஒன்று விடாமல் அவசரப்படாமல் பொறுமையாக போடுங்க. கண்டென்ட் ரைட்டரில் ரொம்ப முக்கியம். இப்போ கொடுத்துருக்கிறது இந்த டவுன்லோட் இமேஜ். இந்த இமேஜ் கண்டிப்பாக என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த இமேஜை போடணும். இங்கே ஆரம்பித்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொன்றா காப்பி பண்ணி கரெக்டாக பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு கரெக்டாக இதே மாதிரி இந்த ஸ்பான்சர் கீவேர்டு எல்லாமே கொடுக்கணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டைட்டில் எப்பயும் போல் 15 வேர்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுக்கணும். இந்த கண்டென்ட்டுக்கான ஒரு இமேஜ் கொடுக்கணும். இது எப்பயும் கொடுக்கறது. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ், இந்த இமேஜ் இது எல்லாமே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டரில் அமௌண்ட் டிடக்ஷன் ஆகாது, ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகேங்களா? இதில் எது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அமௌண்ட் டிடக்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணி நோ யூஸ். அதனால் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே பொறுமையாக படித்து பார்த்து அவசரப்படாமல் கரெக்டாக ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்து பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் ரைட்டருக்கு ஃபுல் அமௌண்ட் கரெக்டாக ஆட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கண்டென்ட் ரைட்டர் இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.